ஹலோ நண்பா, எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் வாசிம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் ஆப்போட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ என் மொபைலில் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடையில் இருக்க மாதிரி ஃபீல் தரணுன்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் இருக்குது. அது கீழே அப்படியே போனீங்கன்னா பேஷன்ஸ் ஐட்டம் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ளிப்கார்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி எல்லா ஐட்டமும் இதில் கிடைக்கும். இதில் மளிகை பொருட்கள் முதற்கொண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இடையில சில ஆஃபர்ஸையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சர்ச் பாரை கிளிக் பண்ணோனையும் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் போட்டு அதிகமாக வாங்கக்கூடிய பொருள்லாம் அதில் வந்து கீழே வரிசையாக போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் எல்லா வகையான பொருளும் இருக்குது. இந்த ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருள் போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே ட்ரெண்டானதாக என்னன்னு தெரில, ஆனால் எல்லா பொருளுமே இதில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பொருளான ஹெட்ஃபோனை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஹெட்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா கம்பெனி உள்ள ஹெட்ஃபோனும் இருக்குது. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அசூர்னு போட்டு ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க அசூர் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கேரண்டி கொடுக்குற மாதிரி. அதுக்காண்டி ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம கேரண்டி கேட்க முடியாது. இது சும்மா ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான். ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து இந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கமெண்ட் கொடுக்கல ஃப்ளிப்கார்ட்டு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். இப்போ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 4 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஹார்ட் கிளிக் பண்ணி வச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 ப்ராடக்ட் நான் ஹார்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே ஹார்ட்னு ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குது நம்ம டாக்ஸ்கில். அதை கிளிக் பண்ணால் 2 ப்ராடக்ட் தனியாக வந்துடும். நம்ம பார்க்குற பொருளை ஒரு 4 பொருளை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு நம்ம பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதிலேருந்து. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஹெட்செட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த இமேஜஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை மற்ற மெசேஜ் இந்த மாதிரி ஐட்டத்தில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் இப்படி ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம ஷேர் பண்ண முடியுமே தவிர நம்ம இந்த பொருளையே அப்படி ஷேர் பண்ணி விட முடியாது. அதையும் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கலருக்குமே ஒரு ரேட்டு மாறுது. இதில் பார்த்தீங்கன்னா 399 ரூபான்னு இருக்குது. நம்ம வேறு ஒரு கலர் செலக்ட் பண்ணும்போது அந்த கலருக்கான ரேட் மாறுது. அது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஆஃபர் இருக்குது. இப்போ பேங்க் சைட்லேருந்து சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. இதில் பாருங்கள், பேங்க் சைட்லேருந்து தர ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 5%, 10% தராங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நம்ம என்னோடய பின்கோடு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பின்கோடை அதில் என்ட்ரு பண்ணால் போதும். என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணோனையும் உங்கள் லொக்கேஷனை சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டில் வந்து டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். சப்போஸ் எனக்கு பின்கோடு தெரியலன்னு வச்சுங்களேன், அதிலே இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை சேஞ்ச் ஐக்கனே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து யூஸ் மை லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, கரண்ட் லொக்கேஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள் ஜிபிஎஸ் மூலமாக நீங்கள் இருக்க லொக்கேஷன் கண்டுபிடிச்சி உங்கள் பின்கோடை எடுத்துக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்மெண்ட் இருக்குது. இது வந்து நம்மளுக்காண்டியது இல்லை. ஃப்ளிப்கார்ட் ப்ளஸில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தால் தான் நம்ம ஃப்ரீ ஷிப்மெண்ட் எடுக்க முடியும். நம்மளுக்கானது பார்த்தீங்கன்னா 40 ரூபா போட்டிருக்காங்க. இது எத்தனை நாளில் வரும் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் நம்ம கேஸ் கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான பாலிசி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எதுவும் டேமேஜ் பார்ட் இருந்தால் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில் ஃபுல்லாமே இதில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்செட்டுக்கு இந்தளவுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க மிஸ் பண்ணல. எல்லாத்தையும் ப்ராடக்ட் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே மக்களுக்கு வந்து நம்பிக்கைத்தன்மை அதிகமாகும். ஃப்ளிப்கார்ட் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட வாரண்டி பீரியட் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் டீட்டெயில் இருக்குது. அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு லோட் ஆகுது. லோடாக என்ன வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ராடக்ட் டீட்டெயிலே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இருக்கிறது ப்ராடக்ட் டீட்டெயில் தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி. நம்ம பொருள் வாங்கும்போது இந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்துட்டு தான் பொருள் வாங்கணும். ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் இருக்குது. இது மேலே ஒன்று முக்கியமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் நம்ம கொண்டு வந்து டெலிவரி பாய் ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணிட்டாருன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஃப்ளிப்கார்ட் தரப்பில் வந்து பேக் பண்ணும்போது நல்லா ப்ராப்பராக தான் பேக் பண்ணி தருவாங்க. நல்ல ப்ராப்ளம் இல்லை. இது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்சரோட வந்து கஸ்டமர் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, நம்மள மாதிரி ஆளுங்க வாங்கி அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கமெண்ட் கொடுப்பாங்க. நம்ம மேலே இருக்க அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து வாங்குறதோட எவ்வளோ ரேட்டிங்கை பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறத விட நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இந்த பொருளை வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து ரிவ்யூஸ் கொடுக்குற எல்லாமே வாங்கணுங்க தான் ரிவ்யூஸ் கொடுக்க முடியும் ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும். சும்மா பார்க்குற விவரம்லாம் வந்து ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரி வைக்கல. நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூஸை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா நம்ம மாதிரி வாங்கினவங்களே இந்த பொருளை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே கொஸ்டின் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த பொருளை பற்றியில் டவுட் போகாமல் நம்ம கொஸ்டின் ஆன்சரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸில் போய்ட்டு உங்களோட கொஸ்டின் என்னமோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நம்மள மாதிரி அந்த கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஆன்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு கொஸ்டினை கேட்குறேன். இப்போ வந்து இது வாட்டர் ப்ரூஃபாக நான் வந்து செக் பண்ணுறதுக்காண்டி
இட் இஸ் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃபானது இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொருளை பற்றி உள்ள சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட ரிலேட்டிவ் பொருள்லாம் இருக்குது. இந்த பொருள் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆர்டரில் வந்து டிக் பண்ணி விட்டோம்னா அந்த பொருள் நம்மளுக்கு சேர்ந்துக்கும் சார்ட்டில். நம்ம மொத்தமாக பை பண்ணி வாங்கிக்கலாம். பை நவ் பக்கத்துலேயே ஆட் டு சார்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம சார்ட்டில் ஆட் ஆகிக்கும். இப்போ இது சார்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சார்ட்டை போய் செக் பண்ணி பார்ப்போம். மை சார்ட்டில் இருக்கும். இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 399 ப்ராடக்ட்டு, 40 ரூபா வந்து டெலிவரி அமௌண்ட்டு, மொத்தம் வந்து 439 ரூபான்னு போட்டிருக்கு. இந்த அமௌண்ட் தான் நம்ம பொருளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. இது கீழே பார்த்தீங்கன்னா சூப்பர் காயினை பற்றி போட்டிருக்காங்க. இது ஃப்ளிப்கார்ட் தரப்பு வந்து ஒரு காயின் மாதிரி நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நம்ம வாங்குகிற பொருள் ப்ரைஸை பொறுத்து இந்த காயினோட ரேட்டிங் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பொருளுக்கு வந்து 2 காயின் கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கு. இப்போ இந்த பொருள் வாங்குறதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ரிவ்யூஸை பார்க்காம எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க. ப்ராடக்ட் டீட்டெயிலை பார்த்துட்டு நம்ம வாங்கலாம்னு நினச்சிட்டு வாங்கிடாதீங்க. ரிவ்யூஸில் தான் நம்மளுக்கு உண்மையான ஸ்டேட்டஸ் தெரியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மெனுஸை பற்றி பார்க்கலாம். மெனுஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த மெனுஸில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் காயின் ஜோன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் நான் பொருள் வாங்கி 64 காயின் வச்சுருக்கேன். இந்த காயின் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேருந்து டிடிஹெச், எலக்ட்ரிக் பில், இந்த மாதிரி வந்து நிறைய இதுக்கு வந்து நம்ம பணம் கிட்டிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அமேசானில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை வச்சு நான் அந்த சூப்பர் காயினை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிட்டு அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்தோடனே உங்களுக்கு சூப்பர் காயின் வந்து ஆட் ஆயிடும் உங்கள் அக்கௌண்ட்டில். இந்த சூப்பர் காயினை நீங்கள் வெளியே எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, ஃப்ளிப்கார்ட்குள்ளே மட்டுமே யூஸ் பண்ண முடியும். இந்த சூப்பர் காயினை வச்சு நீங்கள் என்னென்ன வாங்கலாம்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் வந்து 40 சூப்பர் காயினை வச்சுட்டு இந்த காம்போ பேக்கான டெஸ்ட் லேப் வாங்கிக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேகசீல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 மாதத்துக்கு ஃப்ரீயாக நம்ம வந்து நிறையா புக்ஸ் படிச்சுக்கலாம். 25 காயின் செலவு பண்ணுறதுக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஊபர் கம்பெனிலேருந்து சில இந்த கட்டிங்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேர் கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம் 50 காயினை யூஸ் பண்ணி. இப்போ என்கிட்ட 64 காயின் இருக்குது. இதை வச்சு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கீழே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்க்குறதுக்கு. அடுத்த மெனு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் ஜோன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ப்ளஸ் மெம்பராக மாறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து 200 காயினாச்சு கலெக்ட் பண்ணணும். இப்போ நான் 64 காயின் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 32% கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் 200 காயின் அச்சீவ் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் ஜோனுக்கு போயிடுவோம். நம்ம ப்ளஸ் மெம்பர் ஆனால் நம்மளுக்கான சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த மெனு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாமே லிஸ்ட் படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் டெஸ்க்டாப்னு கொடுக்குறேன். நம்ம எல்லா வகையான டெஸ்க்டாப்பும் இதில் வந்துருச்சு. இது ஃபுல்லாமே கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த மெனு பார்த்தீங்கன்னா பேஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பேஷன் ஐட்டம் ஃபுல்லாமே வரிசையாக வந்திருக்கும். இதுலேயும் பாருங்கள் கிட்ஸ், பேபி, மென், உமன் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான செக்ஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம ப்ராடக்ட்டை ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த செப்பல் சைட்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து வாங்கும்போது சைஸ்லாம் இருக்காது. நீங்கள் வந்து பை பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் என்னென்னு கேட்பாங்க. அந்த சைஸ் படி நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். இதில் சைஸ் வந்து 2லேருந்து 5 வரைக்கும் மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் இது வாங்கும்போது வந்து என்ன சைஸ்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பை வந்து ஆர்டர் பண்ணும்போது வந்து உங்களுக்கு என்ன சைஸ்னு கேட்கும், அதை கொடுத்துட்டு நம்ம சைஸ் படி வாங்கிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹோம் அண்டு ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. இது வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லாமே இதில் வந்துடும். வீட்டு உபயோகப் பொருட்கள், பெயிண்டிங் முதற்கொண்டு இதில் ஃபுல்லாமே வந்துடுது. அடுத்த மெனு பார்க்கலாம். இப்போ நான் பேக் வரேன். இதில் பார்த்தீங்கன்னா டிவி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிவி ஐட்டம் மட்டும் இல்லாமல் கிச்சன் அப்ளிகேஷன் எல்லாமே மொத்தமாக வந்துடுது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், பீரோல் எல்லாமே வந்துடும். இதுலேயே நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் சில ஆஃபர்ஸ்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஃபேப்ரிகேஷன் ஐட்டமும் கிடைக்கும். இந்த இடத்துல ரீஃபேப்ரிகேஷன் ப்ராடக்ட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் ஃபுல்லாமே இதில் இருக்கும். நமக்கு பிடிச்ச ஐட்டம் மாதிரி தான் பார்த்து வாங்கிக்கலாம். ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து கேரண்டி எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் தான். ஒருத்தர் வாங்கி எதுவும் டேமேஜ் ரிட்டர்ன் பண்ண ஐட்டத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ எதுவும் மேலே கிராச்சஸ் இருக்கும், அதை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐட்டத்தை வந்து நம்ம கிராச்சஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரீஒர்க் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதுவும் ஸ்ட்ரைட்டாக அப்படி விற்கிறது இல்லை, இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஐட்டத்தில் போட்டு விற்றுருவாங்க. இந்த எம்ஐ பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 415 ரூபா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதை பாருங்கள் ஃபுல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஐட்டம். இப்போ வந்து பேக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கே போகிறீங்களா கேட்குது. எஸ் கொடுத்து நம்ம இங்கிட்ட வந்துடலாம். ரெண்டையும் இவங்க தனித்தனி சைடாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ரீசார்ஜ் இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட்டு, பஸ் இதெல்லாம் புக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பொருளை சேல் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணால் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் போய் நம்ம நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது நம்ம விற்றுக்கலாம்.
நம்ம பொருளை ஃப்ளிப்கார்ட் வாங்குறதுக்கு அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. இதுலேயே மை ஆர்டர்னு ஒரு டேப் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம ஆர்டர் பண்ண மொத்த பொருளுமே இதில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கோமோ ஃபுல்லாமே இதில் இருக்கும். இது ஃபுல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கின பொருட்கள். சில பொருளாக நான் கேன்சல் பண்ணியிருப்பேன், அதுவும் இதில் டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கடுத்து பொருள் பிடிக்கலாம், நம்ம கேன்சலும் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்ததாக மை கூப்பன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினதுக்கு சில ஆஃபர்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ப்ளஸ் காயின் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஃப்ளிப்கார்ட்டில், அந்த காயின் மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி நான் ஆஃபர்ஸ் நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிருக்கு. இதை பாருங்கள், இவ்வளோ ஆஃபர் நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. அப்போல்லாம் எனக்கு கூப்பன்ஸ் யூஸ் பண்ண தெரியாது, அதனால் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூப்பன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடியோ போடுவேன். அது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பார்த்த விஷ்லிஸ்ட் இருக்குது. விஷ்லிஸ்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த விஷ்லிஸ்ட் இருக்கிறது நம்ம ஹார்ட் ஐக்கான் வச்சுருந்தீங்களா, அதை விஷ்லிஸ்ட்டு. அடுத்தது நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சேட்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம எதுவும் தகவல் எதுவும் கேட்டிருந்தோம்னா அதை பற்றி கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் பிரிட்ஜ் வாங்கினேன். இது ரெஃபரன்ஸ் ரேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி பாய் வரவே இல்லை. சரி, டெலிவரி பாய் வந்துட்டாங்க, ஆனால் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற டீம் வரவே இல்லை. இப்போ நானாக தான் அதை இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியதாக போச்சு. இது மாதிரி சில எரர்லாம் நடக்கும். அதை நான் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணேன், அதுக்கு அவங்க சரியாக ரீப்ளை எதுவும் பண்ணலை. கடைசியாக கேட்டதுக்கு வந்து நீங்களே பண்ணிக்கோங்க, வாரண்டி எதுவும் பிரேக் ஆகுது மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நானே பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் நீங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்து வாங்குங்க. சில ப்ராடக்ட்டில் வந்து இந்த மாதிரி எரர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன கேட்டால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தாராளமாக பொருள் வாங்கலாம், ஆனால் ரிவ்யூஸை பார்த்து வாங்குங்க. நான் மட்டும் ரிவ்யூஸை பார்த்து அந்த பொருள் வாங்கியிருந்தேன்னா அந்த இன்ஸ்டலேஷன் பிரச்சனையை பற்றி முன்னாடி தெரிஞ்சிருந்திருப்பேன். அதே மாதிரி நம்ம பொருள் வாங்கினதுக்கு அடுத்து அந்த டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிவ்யூவில் இருக்கும்போது தெரிவுபடுத்தணும். அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போது அப்படியே வீடியோ கன்வியூஸாக பாருங்கள். இப்போ நம்ம மெனூஸில் மை அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், நல்லா இது மாதிரி வருது. அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா லாக் அவுட் இருக்கும். நான் இப்போ லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் லாக் அவுட் பண்ணுறேன் நான். இப்போ எஸ்ஆ நோவானு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்தேன். இப்போ லாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் தான் இந்த ஆப் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இப்போ மை அக்கௌண்ட்டுக்கு போய்க்கலாம். மை அக்கௌண்ட் நான் கிளிக் பண்ணோன்னையும் நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்தால் நம்ம ஃபோன் நம்பரோ இல்லை இமெயில் ஐடி கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வந்து சைன் அப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபோன் நம்பர் என்னென்னு கேட்கும், நம்ம ஃபோன் நம்பரில் கொடுத்துக்கலாம். இப்போ என் நம்பர் அதில் டைப் பண்ணிக்கிறேன். நம்பர் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு நம்ம ஓடிபி வருது. ஓடிபி எடுத்து நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. நம்ம இதுக்கு பாஸ்வேர்ட் நம்ம பிடிச்ச பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயில் ஃபீமேலான்னு கேட்குது, நான் மெயில்னு கொடுத்துருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டரோட டீட்டெயில் கேட்குது, நம்ம அட்ரஸ் கேட்குது. ஏதோ வால்நட் வச்சு ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ண சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் 3 அட்ரஸ் எடிட் பண்ணியிருக்கேன். இதில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். இதில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். பின்கோடு, ஹவுஸ் நம்பர் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. எந்த சிட்டி, எந்த ஸ்டேட் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நேம் கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபோனுக்கு ரிங் ரீச் ஆகலைன்னா வேறு ஒரு நம்பருக்கு கால் பண்ணுவாங்க அவங்க, அந்த நம்பருக்காண்டி கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவ்வளோதான், ஃப்ளிப்கார்ட் பற்றி நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.